இந்த வண்டி பார்த்தீங்கன்னா GT650 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பைக் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து கேசஸ்லாம் ரொம்ப ரஸ்ட் ஆயிடுச்சு, சைலன்சர் பெண்டுமே ரொம்ப ரஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பஃபிங் பண்ணிட்டு சைலன்சர் பெண்ட்லாம் க்ரோம் பண்ணி கொடுங்க அண்டு ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஆயிலேருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரைட் சைடு கேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சைலன்சர் பெண்ட் ரிமூவ் பண்ணலாம் பார்த்தா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தனால ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு. அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு பட்டையில் கொடுத்து நல்லா வெல்டு பண்ணி சைலன்சருமே நம்ம கழட்டியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிரிச்சாச்சு வண்டியை. எல்லா பார்ட்ஸையும் வந்து க்ரோம் அண்ட் பஃபிங் காமிச்சாச்சு. ஸோ எல்லாமே பார்ட்ஸ்லாம் முடிஞ்சு திருப்பி நம்மள்கிட்டே வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக பிரிக்கிறோம். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு. இப்படி இருந்த கேஸு நம்ம பஃபிங் பண்ணோன்னே எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். ஸோ கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் வந்து டைம் வேணும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் டைம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக பக்காவாக பண்ணி தந்துடலாம். எல்லா கேஸஸையும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பஃபிங் பண்ணியாச்சு. இது வந்து லெஃப்ட் சைடு கேஸு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கழட்டின போல்டட்டுமே வந்து க்ரோம் பண்ணி போட்டாச்சு நம்ம. அப்புறம் எல்லா பேக்கிங் கிட்ஸ், லெஃப்ட் சைடு பேக்கிங்கு, ராக்கர் பேக்கிங் எல்லாமே கம்பெனி ஜென்யூன் ஸ்பேர்ஸ் வாங்கி மாட்டியாச்சு. 2 சைலன்சர் பெண்டுமே வந்து க்ரோம் பண்ணி வந்துருச்சு. ஸோ பார்த்தா அதுவுமே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங்கு. ஸோ எப்படி இருந்துச்சு, எப்படி இப்போ பண்ணியிருக்கோன்னு கம்ப்ளீட்டாக நம்மளே வந்து பக்காவாக வாஷ் பண்ணியாச்சு ஃபுல்லாக. நீங்களும் வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். வண்டி நம்மள்ட்ட வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றத. ஸோ இப்போதைக்கு பஃபிங் பண்ணி மாட்டின வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். தனியாக சர்வீஸ் பண்ணோம், அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் பண்ணணும்னா புல்லட் வச்சிருக்கோம் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் குமார் மோட்டார் கேரேஜ். அப்படியே நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க.